அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவரால் தினசரி சும்மா மட்டும் இருக்க முடியாது. ஏதோ ஒன்றை உணர வேண்டும், நிலையற்ற தன்மையில் பேச வேண்டும், ஒரு சச்சரவை உருவாக்க வேண்டும். இதுவே அவர் தினசரி தலைப்புச் செய்திகளில் இடம்பெற்று வருகிறார். காலை எழுந்தவுடன் ஒரு பேச்சு, மாலையில் ஒரு பேச்சு, இரவில் ஒரு பேச்சு. காலையில் அவர் எனது நண்பர் என்பார், மாலையில் அந்த நாடு மோசமான நாடு என்பார், போரை நிறுத்திவிட்டேன் என்பார், மீண்டும் தாக்குதல் செய்வேன் என்பார். இப்படி நிலையற்று பேசின ட்ரம்ப் தினசரி ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு பஞ்சாயத்தை கூட்டி வருவதே அவருடைய வேலை. சாதாரணமாக சொல்வது போல் இன்று என்ன ஏழரை கூட்டப் போகிறாரோ என்று சொல்வது போல தினமும் அவரால் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு ஏழரையை கூட்டி வருவதே அவருடைய பேச்சின் சாராம்சமாக இருந்து கடும் கண்டனங்களை சந்திப்பது, பின்பு பின்வாங்குவது என்பதையே தினசரி ஒரு அரசியலாக விட்டம் செய்து வருகிறார். அப்படி சும்மா இருந்தவரால் இந்தியாவை சீண்டி பார்க்க வேண்டும் என்று அவர் பேசியது மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கியுள்ளது. அமெரிக்காவில் சாவேஸ் என்ற ஒரு ஊடகவியலாளர் வலதுசாரி ட்ரம்பை ஆதரிக்கின்ற ரிபப்ளிக் கட்சியை சேர்ந்தவர். அவர் எப்பொழுதுமே மற்றவர்களை கேவலமாக பேசுவது, கீழ்த்தரமாக விமர்சிப்பது என்பதை ஒரே வேலையாக கொண்டவர். இந்தியாவையும் இந்தியர்களையும் கடுமையாக விமர்சனம் செய்வார். அவர் சொன்னதையே ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய ட்ரூத் சோசியல் மீடியாவில் பதிவு செய்தது மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கி ட்ரம்பை இந்தியா வெளுத்து விட்டது. கூடவே இந்தியாவின் நண்பன் என்று சொல்லுகின்ற ஈரான் களத்தில் இறங்கி ட்ரம்பை அடி வெளுத்து விட்டது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு செய்தி. உலக நாடுகளே அதிர்ச்சி அடையும் வகையில் ஈரானானது ட்ரம்பை இந்திய நண்பனுக்காக இறங்கி அடித்துள்ளது என்பது அனைவருக்கும் அதிர்ச்சியை தந்துள்ளது. ட்ரம்புக்கு அதைவிட மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்துள்ளது. ட்ரம்ப் என்ன ரீபோஸ்ட் செய்தார் என்றால், இந்த சாவேஸ் என்பவர் எழுதியது என்னவென்றால், இந்தியா என்பது ஒரு நரகக்குழி, த ஹெல் ஹோல். இந்தியாவிலிருந்து வருகின்றவர்கள் அனைவருமே குண்டர்கள். அந்த குண்டர்கள் கையில் ஒரு லேப்டாப்புடன் அமெரிக்காவுக்கு வருகிறார்கள். அமெரிக்காவுக்கு வந்த 9 மாதத்திலேயே குழந்தைகளை பெற்று விடுகிறார்கள். அந்த குழந்தைகளுக்கு அமெரிக்கா சட்டம் எந்த விதமாக கேள்வி கேட்காமல் உடனடியாக குடியுரிமையை வழங்குகிறது. இப்படி வருகின்றவர்கள் அமெரிக்காவின் கொடி மீது ஏறி நிற்கிறார்கள் என்று மிக மிக கேவலமான முறையில் ஒரு விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். இந்தியா மட்டுமல்ல, சீனர்களும் இதே ஹெல் ஹோல். அங்கிருந்து வருபவர்கள் இப்படி தான் வருகிறார்கள். 2 நாட்டில் வருபவர்கள் குண்டர்கள் லேப்டாப்புடன் வருகிறார்கள். குழந்தைகளை 9 மாதத்தில் பெற்று விடுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் தங்களது குடும்பங்களையும் இங்கே கொண்டு வந்து இறக்குகின்ற ஒரு மாஃபியா கும்பல் போல் செயல்படுகிறார்கள் என்று அவர் பேசியதை இவர் ஏன் ட்வீட் பக்கத்தில் அதை பதிவு செய்ய வேண்டும்? இதனால்தான் மிகப்பெரிய கண்டனங்களை ட்ரம்ப் சந்தித்து வருகிறார். இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் மிக கடுமையான கண்டனங்களை தெரிவித்துள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையே என்பது சாதாரண நட்பல்ல, அது 2 நாடுகளுக்கிடையே நட்பு. அந்த நட்பு எப்படி இருக்கிறது என்றால், பரஸ்பர நம்பிக்கை, பரஸ்பர மரியாதை, பரஸ்பர வணிகம், இப்படி பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலமாக இந்தியா அமெரிக்கா நீண்ட காலமாக நட்பாக இருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கூட மன்மோகன் சிங் அணுசக்தி ஒப்பந்தத்தை அமெரிக்காவுடன் செய்தவர். பல்வேறு ஒப்பந்தங்கள் அமெரிக்காவுடன் தற்பொழுதும் செய்யப்பட்டுள்ளது. வணிக ஒப்பந்தங்கள், ஏற்றுமதி இறக்குமதி ஒப்பந்தங்கள் என்று பரஸ்பர மரியாதையும் நம்பிக்கையும் இருந்த ஒரு நாடு இப்படி கேவலமாக பேசுவது அன்இன்ஃபார்ம்டு, இன்அப்ரோப்ரியேட் என்று இந்தியா கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி அமெரிக்காவிற்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த இடத்தில்தான் ஈரான் இந்தியா நண்பன் என்று உலகிற்கு மீண்டும் அறிவிக்கும் வகையில் ட்ரம்பை அமெரிக்காவையும் களத்தில் இறங்கி வெளுத்துள்ளது. என்ன செய்துள்ளது என்றால், மும்பை மாநகரில் ஒரு வீடியோவை எக்ஸ் தளத்தில் வெளியிட்டு, ட்ரம்ப் இந்தியாவுக்கு வந்து கலாச்சாரத்தை கற்றுக்கொள்ளுங்கள், மும்பைக்கு வாருங்கள். மும்பை எப்படிப்பட்ட நகரம் என்றால், பண்டைய பாரம்பரிய மிக்க ஒரு கலாச்சார நகரம்.
என்று அவர் வெளியிட்டு அங்கு நடக்கின்ற பிள்ளையார் சதுர்த்தி விழாவில் மக்கள் எப்படி கொண்டாடுகிறார்கள் என்பதை வெளியிட்டுள்ளது. அதை தவிர மும்பை நகரம் பொருளாதார ரீதியாக எந்தளவு வளர்ச்சி அடைந்துள்ளது என்பதை காட்டுவதற்காக இரவு நகரத்தில் ஒளிர்கின்ற மும்பையை அந்த வீடியோவில் வெளியிட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் தேசிய நெடுஞ்சாலைகள் 4 வழி சாலைகள் 8 வழி சாலைகள் என்று பல்வேறு சாலைகளையும் படம் பிடித்து அதில் பதிவு செய்துள்ளது. இதை தவிர மக்கள் போக்குவரத்தில் எப்படி இருக்கிறார்கள் என்று பல காட்சிகளை அந்த வீடியோவில் பதிவிட்டு ட்ரம்புக்கு பதிலடி தந்துள்ளது. ட்ரம்பின் பேச்சு எப்படி இருக்கின்றால் விஷமத்தனமானது, அற்பத்தனமானது என்று ஈரான் கண்டனம் தெரிவித்துள்ளது. அந்த வீடியோவிற்கு கவி இந்தியா கே தேக்கோ போல்னா, இதை பார்த்துவிட்டு பேசுங்கள். நீங்கள் கலாச்சாரத்தை கற்க வேண்டுமென்றால் இந்தியாவுக்கு வாருங்கள், மும்பைக்கு வாருங்கள். உங்களுடைய விஷமத்தனமான அற்பத்தனமான பேச்சு அப்பொழுதுதான் குறையும். எனவே எங்கேயோ இருந்து கொண்டு எச்சுத்தனமாகவும் அற்பத்தனமாகவும் விஷமத்தனமாகவும் பேசாதீர்கள் என்று மிகப்பெரிய பதிலடியை ட்ரம்புக்கு தந்துள்ளது. அதேபோல் ஹைதராபாத்தில் உள்ள தூதரகமும் ட்ரம்புக்கு மிகப்பெரிய பதிலடியை தந்துள்ளது. அமெரிக்கா எந்த நாடு மீது மேலாலும் போர் தொடுக்கும், யாரை வேண்டுமானாலும் தாக்கல் நடத்துகிறது. அமெரிக்கா நாடுதான் நரகக்குழியில் இருக்கிறது என்று அவர்களும் பதிலடி தர அமெரிக்கா ட்ரம்பை நிர்வாகம் பதறி அடித்து கொண்டு வந்து தற்பொழுது சமாதானம் செய்கின்ற வகையில் வருத்தம் தெரிவித்து விளக்கம் தந்துள்ளது. இந்தியா த கிரேட் கண்ட்ரி, அதை நாங்கள் என்று மதிக்கிறோம். பரஸ்பர மரியாதை இருக்கிறது. பிரதமர் மோடியுடன் எங்களுக்கு நெருங்கிய உறவு இருக்கிறது. நாங்கள் அந்த எண்ணத்தில் எதுவும் பேசவில்லை, சொல்லவில்லை என்று பதிலடித்து வந்து பதில் சொல்ல கட்டாயம் ஏற்படுத்தியுள்ளது. உண்மையில் இந்தியாவிற்காக நண்பனாக இருக்கின்ற ஈரான் ட்ரம்பை இறங்கி அடித்து வெளுத்து கட்டிவிட்டது என்பதுதான் உண்மை.